அனைவருக்கும் வணக்கம். கடல் அலை ஓயாதது போல இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான பிரச்சனை ஓயாது போல் இருக்கு நண்பர்களே. இன்றைக்கு நடந்திருக்கிற சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, கனடா இந்தியாவை தாக்குகிற வகையில் நேற்று ஒரு சம்பவம் செய்தது இல்லையா, அதற்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்ச உடனேயே அடுத்த செகண்ட் அப்படியே கனடா அந்தர் பல்ட்டி அடிச்சு, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சாமி அப்படின்னு ஒரு பெரிய சாமர் சால்ட்டை அடிச்சிருக்கு நண்பர்களே. கனடா எந்த விஷயத்துல இந்தியாவின் கடுமையை கண்டு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்குது, இது எதனால கனடா இப்படி செய்திருக்குது? இன்றைக்கு இன்னொரு இரண்டாவது சுவாரஸ்யமான செய்தி இருக்கு நண்பர்களே. ரொம்பவுமே நம்ம சேனல்ல நம்ம யூஷுவலாக போடாத ஒரு கண்டென்ட். அது என்ன அப்படின்னா, சீனாவில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்குது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதை வைத்து உருவாக்கிய ஒரு தும்மாத்துண்டு ரோபோ அங்க ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்குது. அந்த விஷயம் வீடியோவாக வெளியில வந்து இப்பொழுது பயங்கர வைரல் ஆகி இருக்குது நண்பர்களே. அந்த விஷயம் என்ன? சீனாவில் செயற்கை நுண்ணறிவு ஊட்டப்பட்ட அந்த ரோபோ செய்த அதிரடி செயல் என்ன? அதை கண்டு ஏன் உலகமே இன்றைக்கு ஆடி போயிருக்குது? இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னாக்க நாம போடுகிற வீடியோக்களுடைய இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேராது. நாம வீடியோக்கள் போட்ட உடனேயே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, யூடியூப்ல கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது இல்லையா, கீழே தெரியுது பாருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த பட்டனை நீங்க தட்டணும். அதுக்கு தட்டின உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நாம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். தவறாமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு நாம வீடியோவுக்கு வாங்க நண்பர்களே. போய் இந்த இரண்டு சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக கனடா அடிச்ச அந்தர்பல்ட்டி. நேற்றைய தினம் நாம வெளியிட்ட ஒரு செய்தியில கூட நம்ம பேசியிருக்கிறோம் நண்பர்களே. கனடா அரசு அதிகாரிகள் வெளியிட்ட ஒரு அறிக்கையில நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது நேரடியாக ஒரு பழியை தூக்கி போட்டிருந்தாங்க, ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்கன்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னாக்க, சென்ற ஆண்டு கனடால அந்த காலிஸ்தான் தீவிரவாதி நிஜார் கொலை செய்யப்பட்டான் இல்லையா, அந்த கொலையை செய்தது இந்தியாவுடைய ரா அதிகாரிகள் தான். அவங்க மட்டும் இல்ல, கனடாவில் இந்திய தூதர் இருக்கிறாரு, அவருடைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே, தூதரகத்தில் வேலை செய்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் பலருடைய பெயரையும் வெளியிட்டு அவங்கெல்லாம் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கனடா சொல்லி இருந்த பார்த்தோம். அதற்கு பிறகு அமித்ஷா தான் இதுக்கு உத்தரவிட்டாரு அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னதையும் பார்த்தோம். நேற்றைய தினம் என்னடான்னா, இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கே தெரியும், அவரோட கன்சென்ட்டோட தான் இது நடந்திருக்குது, அதாவது அவருடைய ஒப்புதலின் பேர்ல தான் இது நடந்திருக்குது அப்படின்னும். அது மட்டும் இல்ல, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவால் அவர்களுக்கு தெரியும், எல்லாரும் சேர்ந்து தாயா இந்த நிஜாரை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி கனடா அரசு அதிகாரிகள் நேற்று குற்றம் சாட்டியிருந்தாங்க. இதற்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் நேற்றைய தினமே கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டுமல்ல, கனடாவுடைய இது போன்ற அனாவசியமான லுடிகுரஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அதை சொல்லியிருந்தாங்க. லுடிகுரஸ் அப்படின்னா ஒரு பித்துக்குளித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஆதாரமற்ற ஒரு கேலிக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்திய அதிகாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படின்னு சொன்னவர் இதற்கு கடும் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாரு. கனடா அதிகாரிகள் இப்படி பாரத பிரதமரையே நேரடியாக இப்படி குற்றம் சாட்டுவது இதுவரைக்கும் ராஜதந்திர உலகத்தில் நடைபெறாத ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய பாதுகாப்பு வல்லுநர்களும் ராஜதந்திர வல்லுநர்களும் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா மேற்கத்திய நாட்டு ராஜதந்திர வல்லுநர்கள் கூட இதை கேட்டு பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளானாங்க. ஒரு ராஜதந்திரமே தெரியாத ஒரு ஆள் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு உலகத்தில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் அப்படின்னு இந்தியா அழைக்கப்படுது. இப்படி இன்றைய உலகத்தில் ஒரு பெரும் சக்தியாக, பெரும் செல்வாக்கு கொண்ட ஒரு நாடாக, பெரும் பொருளாதார சக்தி கொண்ட ஒரு நாடாக, ஆக அதிக பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கிற நாடாக இருக்கிற மிகப்பெரிய நாடான இந்தியாவை
கனடா இவ்வளவு உதாசீனப்படுத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்திய பிரதமரின் மீது வைத்திருப்பது ஒரு ராஜதந்திரமே தெரியாத ஒரு ஆள் கூட பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அப்படி ஒரு சில்லியான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாடுகளுடைய ராஜதந்திர வல்லுநர்களே கனடாவுடைய பிரதமர் ட்ரூடோவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்தியாவுடைய கண்டனம் வெளியாகி ஒரு சில மணி நேரங்களிலேயே கனடா அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறத நாம பார்க்க முடியுது நண்பர்களே. இது தொடர்பாக கனடா அரசாங்கம் இப்பொழுது வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, இந்திய அரசாங்கத்தின் முகவர்களால் கனடாவில் கடுமையான குற்றச்செயல்கள் நடந்ததாக பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அசாதாரணமான நடவடிக்கையை ஆர்சிஎம்பி மற்றும் அதிகாரிகள் எடுத்தாங்க. ஆர்சிஎம்பி அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய ராயல் கெனடியன் போலீஸ் துறை நண்பர்களே. அந்த ஆர்சிஎம்பியும் அதிகாரிகளும் இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான நடவடிக்கையை எடுத்தாங்க. ஆனால் கனடாவிற்குள் நடந்த கடுமையான குற்றச்செயல்கள்ல பாரத பிரதமர் மோடியையோ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களையோ அல்லது அஜித் தோவாலையோ தொடர்பு படுத்துவது குறித்து கனடா அரசு கூறவில்லை. அதற்கான ஆதாரம் எதுவும் எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்குது கனடா அரசாங்கம். சுருக்கமாக சொன்னா, எங்களுடைய அதிகாரிகளும் எங்களுடைய போலீஸ் துறையும் பாரத பிரதமர் மீதும் ஜெய்சங்கர் அவர்கள் மீதும் அஜித் தோவால் மீதும் சொன்ன குற்றச்சாட்டுக்கும் கனடா அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு அந்த அதிகாரிகளிடம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு கனடா அரசாங்கமே ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கு நண்பர்களே. இந்த விஷயம் வெளியில வந்த உடனேயே மேற்கத்திய பாதுகாப்பு வல்லுநர்களும் ராஜதந்திர வல்லுநர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவிடம் கடுமையான கண்டனம் வந்த உடனேயே கனடா கொஞ்சம் ஆடித்தான் போயிருச்சு. இத்தனை நாட்களாக கனடாவுடைய பிரதமரும் சரி கனடாவுடைய அதிகாரிகளும் சரி இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்ச கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்டை கடிச்சாங்க மாட்டை கடிச்சாங்க. அதற்கு கூட இந்தியா கடுமையான எதிர்வினை ஆற்றுச்சு, கண்டனம் தெரிவிச்சுச்சு. ஆனா கடைசியில பிரதமர் மேலேயே இவங்க குற்றச்சாட்டை வச்சதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இனிமேல் இந்திய கனடா உறவுகள் மேலே எழும்புவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குதிரை கொம்பு தான் அப்படின்னே அவங்க சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த விஷயம் இப்படி போக இன்னொரு சம்பவம் சீனால நடந்திருக்கு நண்பர்களே. மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் அது என்னன்னா, சீனாவில் ஒரு நிறுவனத்தில் அவங்க நிறைய ரோபோக்களை பயன்படுத்தி வராங்களாம். அப்படி ரோபோக்கள் ஒவ்வொரு ரோபோக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருப்பாங்களா, அந்தந்த ரோபோ அதாவது செஞ்சுக்கிட்டு இருக்குமா. அந்த இடத்துக்கு ஒரு சின்ன ரோபோ, ஒரு குட்டி ரோபோ போகுது. அங்க ஒரு 5 பெரிய ரோபோக்கள் நின்றுகிட்டு இருக்குது. இந்த தும்மா குண்டு குட்டி ரோபோ நம்ம பாமரேனியன் நாய் மாதிரி ஒரு குட்டி ரோபோ ஒன்று உள்ள போகுது. அந்த ரோபோ அங்க போயிட்டு இந்த 5 ரோபோக்கள் நின்றுகிட்டு இருந்தது இல்லையா, அந்த பெரிய ரோபோக்கள் கிட்ட என்ன உங்களுக்கு இன்னும் வேலை முடியலையா அப்படின்னு கேட்டிருக்குது. அதற்கு அந்த பெரிய ரோபோல ஒரு ரோபோ என்ன சொல்லி இருக்குது, எங்களுக்கு வேலையிலாம் ஓய்வே கிடையாது, நாங்க எந்நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதற்கு அடுத்ததாக அந்த குட்டி ரோபோ என்ன கேட்குது, அப்படியா நீங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ரோபோ கேட்க, அதற்கு அந்த பெரிய ரோபோ எங்களுக்கு வீடே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதற்கு இந்த குட்டி ரோபோ என்ன தெரியுமா சொல்லி இருக்குது, நம்ம ஸ்கூல் பிள்ளைய விளையாடுற மாதிரி தான் இருக்கு. இந்த குட்டி ரோபோ என்ன சொல்லி இருக்குது, அப்படியா பின்ன எங்கூட வாங்கலே எங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி ரோபோ சொல்ல, அந்த 5 ரோபோக்களும் சரி அப்படின்னு சொல்ல, இந்த குட்டி ரோபோ முன்னாடி போக 5 ரோபோக்களும் பின்னாடியே போயிருக்குது. பின்னாடியே போற வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது சீனால. ஒரு தும்மா துண்டு பாமரேனியன் சைஸ் குட்டி ரோபோ 5 பெரிய ரோபோக்களை கிட்னாப் பண்ணிக்கிட்டே போயிருச்சப்பா அப்படின்னு சீனா முழுவதும் பயங்கரமான பரபரப்பு. முதல்ல சீனா மக்களிடையே இந்த வீடியோ பரவிய போது இது ஏதோ ஒரு பிராங்க் பண்ணியிருக்கிறாங்க, இது நிறுவனங்கள் ஒரு விளையாட்டுக்காக செய்திருக்கிறாங்க, ஜோடிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
ஆனால் இதில் என்ன விஷயம்னா இந்த 5 பெரிய ரோபோக்களை தயாரித்தது ஒரு கம்பெனி, இந்த குட்லி ரோபோ இருக்குது இல்லையா, இதை தயாரித்தது வேறொரு நிறுவனம். இந்த 5 பெரிய ரோபோக்கள் அந்த சின்ன ரோபோ எல்லாவற்றுக்குமே செயற்கை நுண்ணறிவை பொருத்தி இருக்கிறாங்க. அதனால இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு அவை தங்களுடைய அறிவை மேம்படுத்தி கொள்ள தங்களை தாங்களே அப்கிரேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்குது. அதோட இல்லாம இந்த சின்ன ரோபோவை தயாரித்த நிறுவனம் இருக்குது இல்லையா, அது என்ன சொல்லி இருக்குது, எங்களுடைய ரோபோவுக்கு நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல ஹியூமன் இமோஷன்ஸை நாங்க அதுக்கு செலுத்தி இருக்கிறோம். மனிதனுடைய உணர்வுகளை, அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லையா, அதை நாங்க அதுக்கு கொடுத்துருக்கிறோம். அதனால கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ரோபோவை தயாரித்த நிறுவனம் சொல்லுது. மொத்தத்தில் இந்த 2 விதமான ரோபோக்களையும் தயாரித்த நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த நீங்க பார்க்குற இந்த வீடியோ ஒரு பிராங்க் கிடையாது, இது அந்த ரோபோக்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்டதால அவையே தங்களுடைய முடிவுகளை சிந்தித்து எடுக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் வெளியான பிறகு பல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொம்மா துண்டு ரோபோ இருந்துகிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்குதே, இன்னைக்கு நாளைக்கு இதே இன்னும் கூட பெரிய அளவில் சிந்திக்க ஆரம்பித்தால் இந்த ரோபோக்கள் யார் யாரையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம ரஜினி படம் வந்தது இல்லையா, எந்திரன், அதுல சிட்டி எப்படி சிட்டி சொன்னா எல்லா ரோபோவும் அதோட பேச்சை கேட்டுக்கிட்டு பின்னாடியே போச்சு இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலை உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்நாளிலேயே நடக்கிறத நாம் பார்ப்போம் போல தான் தெரியுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இன்றைக்கு 2 துருவத்தை சேர்ந்த செய்திகளை பார்த்துருக்குறோம். ஒன்று கனடாவுடைய செய்தி, இன்னொன்று சம்பந்தமே இல்லாத வேறொரு உலகத்தை சேர்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான சுவாரஸ்யமான செய்தி. இந்த 2 செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.